சாலையே சல்லி சல்லியாக நொறுங்கி கிடக்கும் இந்த வழியாக குலுங்கி குலுங்கி வாகனங்கள் போய் சேர்வதற்குள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதுதான் வாகன ஓட்டிகளின் புலம்பலாக உள்ளது. சென்னை ராயபுரம் கல் மண்டபம் பகுதியில் உள்ள பிரதான சாலைக்கு கல் சாலை என்று கூட பெயர் மாற்றம் செய்யலாம். காரணம், தார் சாலை முழுவதும் பெயர்ந்து ஒரே ஒரு பைக் செல்லும் அளவிற்குத்தான் ஒரு ஓரமாக சாலை மிஞ்சி இருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவலாக ஜல்லி கொட்டி வைத்திருப்பது போன்றுதான் சாலையின் நிலை உள்ளது. சாலையில் வாகனங்கள் சென்று வருவதே சிரமமாக உள்ளது, சீக்கிரமே சீர் செய்யுங்கள் என எத்தனை முறைதான் அதிகாரிகளிடம் மனு கொடுப்பது என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலை தினம் தினம் சமாளிக்க முடியவில்லை என்றும் மழைக்காலத்தில் போதும் போதும் என்ற நிலைக்கு ஆளாவதாகவும் கூறுகின்றனர். இந்த ரோட்டில் அசம்பாவிதம் ஜாஸ்தியாக நடக்குது. ரெண்டாவது, போக்குவரத்து ரொம்ப சிரமமாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக சீர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம அரசாங்கத்திட்ட கேட்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் ரோடெல்லாம் கீறி போட்டிருக்கிறாங்க. ரோடு சுத்தமாகவே இல்லை, ரொம்ப டேமேஜ். மழை வந்தால் ரொம்ப பாதிப்பு. அதிகாரிகள்ட்டெல்லாம் புகார் நிறையா கொடுத்துருக்கு, பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இதுவரையும் பார்க்கல. அதிலும் பணிகள் முடிந்து பலரும் வீடுகளுக்கு திரும்பும் நேரமான மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஏன் தான் இந்த வழியாக வந்தோமோ என்ற மனநிலைக்கு செல்வதாக கூறும் மக்கள் அவசரமாக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்தாலுமே மருத்துவமனைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்வதென்பது கடினம்தான் என வருத்தம் தெரிவிக்கின்றனர். இங்கே நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆம்புலன்ஸ் கூட வரும்போது ரொம்ப குலுங்கி வர மாதிரி, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி அப்படி தான் இருக்குது. ஸ்கூல் காலேஜ் போகிற ரோட் தான் இது, ஆனால் பார்த்தா ஸ்கூல் காலேஜ் போகிற ரோட் மாதிரியும் இல்லை. வண்டி போகும்போது இங்கே ஃபாஸ்ட்டும் போக முடியல, அவைலபிள்ஸாகவும் இருக்க மாட்டேங்குது. இதே போல வயதானவர்களும் இதய நோயாளிகளும் இந்த சாலையில் வரும்போது பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டும் பெண்கள் கர்ப்பிணிகளின் நிலையோ இன்னும் மோசம் என்கின்றனர். மக்கள் நடமாடுற ஏரியா இது ரொம்ப பீக்கான ஏரியா இது. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பிணிகள், அது மாதிரி வயசானவங்க, ஹேண்டிகேப்ஸ், அது மாதிரிலாம் போனோம்னா, இந்த ரோட்டில் போனோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நொறுங்கி கிடக்கும் சாலைகளில் இருந்து பறக்கும் தூசியால் சுவாசிக்க கூட முடியவில்லை என்றும் சிக்னல் கார்னரிலேயே பெரிய பள்ளம் உள்ளதாகவும் புகார் கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள். இந்த சிக்னல் கார்னரில் பார்த்தீங்கன்னா பள்ளம் பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்கும். இவ்வளோக்கும் பெரிய சிக்னல் அது, அந்த சிக்னலே அந்த மாதிரி தான் இருக்குது. பள்ளி, மருத்துவமனை, கடைகள் என மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இந்த சாலையை வெகு விரைவில் சீரமைத்து தந்தால் வயதானவர்கள் முதல் வாகன ஓட்டிகள் வரை அனைவரும் சிரமமின்றி பயணிப்போம் என்பதே பலரது கோரிக்கை. ஸ்கூல் பசங்க தான் நிறைய வராங்க, இங்கே சின்ன சின்ன பசங்க தான் நிறைய வராங்க. டிராஃபிக் ஃபுல்லாக, ஒரு மழை பெஞ்சாலே அப்படியே சேரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.